நீங்கள் பூமியை சூரியன் சுற்றி வருகிறது என்று கூறுபவரா அல்லது சூரியன் பூமியை சுற்றி வருகிறது என்று கூறுபவரா? இது என்ன கேள்வி? 21ஆம் நூற்றாண்டில் பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவியல் கோட்பாட்டுக்கு எதிராக, அதாவது பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்ற அறிவியல் கோட்பாட்டுக்கு எதிராக சில கிறிஸ்தவர்கள் இது வேதாகமத்திற்கு எதிராக உள்ளது என்று வேத வசனங்களை கொண்டு கூறுகிறார்கள். என்ன வசனங்கள்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சங்கீதம் 104:5, சங்கீதம் 93:1, யோசுவா 10:13 போன்ற வசனங்கள். ஆனால் இன்று 99% ஆஃப் சபை தலைவர்கள், போதகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்ற கோட்பாட்டிற்கு எந்தவித முரண்பாடும் வேதாகமத்தில் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த கருத்து ஒரு காலத்தில் கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்ல, முக்கிய புராட்டஸ்டன்ட் தலைவர்களுக்கும் கூட சர்ச்சைக்குரிய யோசனையாக இருந்தது. புராட்டஸ்டன்ட் லீடர்ஸான மார்ட்டின் லூத்தர் மற்றும் ஜான் கால்வின் போன்றவர்கள் பூமி நிலையானது என்று வாதிடுவதற்கு வேத வசனங்களை மேற்கோள் காட்டினர். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பூமி ஒரே இடத்துல தான் இருக்குது, அது சுத்தாது, அது அப்படியே தான் இருக்குது, மற்ற கிரகங்கள் சுற்றி வருகிறது அப்படின்னு காட்டுறதுக்கு வேத வசனங்களை புராட்டஸ்டன்ட் லீடர்ஸ் காட்டியிருக்காங்க. சூரியன் அசையாமல் நிற்கும்படியாக யோசுவா கட்டளையிடுவதை லூத்தர் சுட்டி காட்டுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, சூரியன் ஏற்கனவே நிலையானதாக இருந்தால், அதாவது சூரியன் ஏற்கனவே அசையாமல் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, பூமி தான் அதை சுற்றி வருது அப்படின்னா, யோசுவா ஏன் சூரியனை நிற்கும்படியாக கட்டளையிட வேண்டும்? பூமியை தானே நிறுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு பகுத்தறிவோட ஒரு லூத்தர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. நீங்கள் ஜான் கால்வின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு பிரசங்கத்தில் இவ்வாறாக கூறுகிறார். Dreamers who have a spirit of bitterness and contradiction, who would say that the sun does not move and that it is the earth which shifts and turns. தமிழ்ல சொல்லணும்னா, கசப்பு மற்றும் முற்பாட்டின் ஆவி கொண்ட கனவு காண்பவர்கள் சூரியன் நகரவில்லை, பூமி தான் நகருகிறது மற்றும் சுழல்கிறது என்று கூறுவார்கள் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா ஜியோசென்ட்ரிக்ல இருந்து மாறி எந்த கருத்து சொன்னாலும் அவங்க தப்பு அப்படின்னு இந்த மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் லீடர்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் ஏன் ப்ராட்டஸ்டன்ட் லீடர்ஸை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நான் ஒரு ப்ராட்டஸ்டன்ட். ஸோ அப்போ ப்ராட்டஸ்டன்ட் எப்படி தன்னுடைய ஹிஸ்ட்ரியில் நடந்ததை சொல்கிறது ரொம்ப அவங்களோட மனசை புண்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். கத்தோலிக்கர்களும் இதை அவங்களுடைய ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். ஆரம்ப கால திருச்சபை என்ன நம்பியது? கலீலியோ விவகாரம் எப்படி வந்தது? அதனால் அறிவியலுக்கும் வேதத்திற்கும் இடையான முரண்பாடுகளை நாம் எவ்வாறு அணுக கற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இப்பொழுதும் கூட, அதாவது இந்த 2025 கூட ராபர்ட் சன்னிங்கஸ் போன்ற கிறிஸ்தவத்தில் உள்ள சில சபை தலைவர்கள் இந்த வசனங்களின் நேரடி பொருளை வலியுறுத்தி, அதாவது நம்ம பார்த்த யோசுவா, சங்கீதங்கள் போன்ற வசனங்களில் இருக்கக்கூடிய நேரடி அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளணும், அதை டைரெக்டாக லிட்ரலாக இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூரியன் பூமியை சுற்றி வர வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். அதற்கு பேர் ஜியோசென்ட்ரிசம், புவி மைய கோட்பாடு. இந்த ஜியோசென்ட்ரிசம் தவறு அப்படிங்கிறத creation.com அப்படிங்கிறதுல போட்டிருக்காங்க. அதோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை எடுத்து படிச்சிங்கன்னா சயின்டிஃபிக்காக எப்படி ஜியோசென்ட்ரிசம் ராங் அப்படிங்கிறத creation.comல உள்ள சயின்டிஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. creation.com கிறிஸ்தவ விஞ்ஞானிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு வெப்சைட். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் வரலாற்றில் கவனம் செலுத்த போகிறோம், சயின்ஸுக்குள்ளே போக போகிறதுல. ஆதிகால கிறிஸ்தவர்கள் அறிவு இல்லாதவர்கள், அவர்கள் பூமி தட்டையானது என நம்பினார்கள் என்று ஒரு பொதுவான தவறான கருத்து மக்களிடம் உள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால், ஆதிகால கிறிஸ்தவர்களின் பலர் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் உண்மையை தேடுவதில் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருந்தனர். சபை வரலாற்றில் மிகவும் ஃபேமஸான இறையியலாளர்களில் ஒருவரான செயின்ட் அகஸ்டின் இந்த உணர்வை அழகாக இவ்வாறு கூறினார். ஒவ்வொரு நல்ல மற்றும் உண்மையான கிறிஸ்தவனும் உண்மை எங்கு காணப்பட்டாலும் அது அவனது ஆண்டவருக்கு சொந்தமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனநிலை அகஸ்டின் போன்ற தலைவர்களுக்கு அவர்களின் விசுவாசத்தை இயற்கை உலகத்தை பற்றிய ஆழ்ந்த ஆர்வத்துடன் சமநிலைப்படுத்த அனுமதித்தது. பூமி தட்டையானது அப்படிங்கிற யோசனை அந்த காலத்தில் வேரூன்றி இருந்தாலும்
அகஸ்டின் போன்றவர்கள் ஒரு கோள வடிவமான பூமியை ஏற்றுக்கொண்டனர். அதாவது பூமியோட வடிவம் வந்து கோளம் அப்படிங்கிறத வந்து எப்போ வந்து ஃபிலாசபர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து அகஸ்டின்ஸ் வந்து அதில் இருக்கிற உண்மையை கண்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி இது பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு வந்து அகஸ்டின் வந்து தனது சிட்டி ஆஃப் காட் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். கப்பல்கள் வந்து போகும்போது அதோட அடிப்பகுதி வந்து ஃபஸ்ட்டு மறைவது, அந்த அடிவானத்தில் மறைவது வந்து அது ஒரு கோள வடிவத்தில் பூமி இருந்தால்தான் அப்படி வர முடியும். அது வந்து ஒரு தட்டை வடிவத்தில் இல்லை அப்படின்னு வந்து புத்திகளை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இறையியல் மாமேதையான தாமஸ் அக்யூனஸ் அவருடைய ஃபேமஸ் புக் சும்மா தியாலஜிக்கா அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. பூமி கோள வடிவமானது, இது வானியல் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவர் டீட்டெயிலுக்குள்ளெல்லாம் போகலை, வானியல் படித்தவங்க வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் வானியல் மூலமாக பூமி கோள வடிவம் உள்ளதுன்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது, அதனால் தட்டை வடிவம் அப்படின்னு யாரும் கிறிஸ்தவர்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இந்த சிந்தனையாளர்கள், அதாவது அந்த காலத்தில் இருந்த இறையியலாளர்கள் வந்து அறிவியலை வந்து ஒரு விசுவாசத்திற்கு எதிராக ஒரு செயலாக பார்க்கவில்லை, ஆனால் அதை ஒரு வழிபாட்டு செயலாக கருதி வந்துள்ளனர். இதை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் வந்து சூரியனை மையமாக கண்டு எல்லா கிரகங்களும் இயங்கி வருகின்றன அப்படிங்கிற கருத்தை அவர் தான் முதல்ல வெளியிட்டார். அவர் வந்து ஒரு ஆழ்ந்த விசுவாசம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார். அவர் அறிவியலை பற்றி என்ன கூறினார் என்றால், டு நோ த மைட்டி ஒர்க்ஸ் ஆஃப் காட், டு காம்ப்ரிஹெண்ட் ஹிஸ் விஸ்டம், மெஜஸ்டி அண்ட் பவர், ஷூர்லி ஆல் திஸ் மஸ்ட் பி எ ப்ளீசிங் அண்ட் அக்செப்டபிள் மோட் ஆஃப் வர்ஷிப் டு த மோஸ்ட் ஹை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருல. அதை வந்து தமிழில் நம்ம சொல்லணும்னா, கடவுளின் மகத்துவமான செயல்களை அறிவது, அவருடைய ஞானம், மகத்துவம் மற்றும் சக்தியை புரிந்து கொள்வது, நிச்சயமாகவே இவை அனைத்தும் உன்னதமானவருக்கு பிரியமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறையாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசம் கொண்ட ஒரு மனிதர் எப்படி இந்த அறிவியல் அறிக்கையை, அதாவது வேதாகமத்திற்கு எதிராக சூரியன் நிலையாக இருக்கிறது என்று கூற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதற்கான விளக்கத்தை வந்து அடுத்த செஷனில் கலீலியோ கொடுப்பார். முதல்ல கலீலியோவோட பேக்ரவுண்டை பார்க்கலாம். கிபி 1600 அந்த காலகட்டத்தில் வந்து பூமி பிரபஞ்சத்தின் மையம் அப்படிங்கிற கருத்தை வந்து முழு உலகமும் நம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்னதாக அரிஸ்டாட்டில் வந்து அப்படிதான் அப்படிங்கிறத வந்து ஃபிலாசபி மூலமாக விவரித்து இருந்தார். அவரோட ஃபிலாசபி தான் வந்து அந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த கால சபைகளில் அனைத்து போதனைகளும் பூமியை மையமாக வைத்து தான் கூறப்பட்டு வந்தது. அதனால் அனைத்து சபை தலைவர்களும் அந்த கருத்துக்கு எதிராக வைக்கப்பட்ட எந்த கருத்தையும் நிராகரித்தனர். குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க சபையில் அவர்களுடைய ட்ரெடிஷனுக்கு எதிராக சொல்லப்பட்ட எந்த கருத்தையும் மிகுந்த சந்தேகத்தோடு பார்த்தார்கள். ஏன்னா அந்த காலத்தில் தான், அதாவது 1500 600களில் தான் வந்து புராட்டஸ்டன்ட் வந்து பாரம்பரியத்தை விட வேதாகமம் தான் முக்கியம் என்று கூறி பிரிந்து சென்றனர். இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து இத்தாலியை சேர்ந்த கலீலியோ கலிலி அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய கருத்தை கூறுகிறார். கலீலியோ வந்து எவ்வளோ புத்திசாலி ஆனவர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள ரொம்ப ஈஸியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, வானத்தை பாருங்கள், வானத்தில் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத வைத்து நீங்கள் வந்து சூரியனை பூமி சுற்றி வருகிறது அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், அவருடைய காலத்தில் வந்து பவர்ஃபுல் டெலஸ்கோப் இல்லை, கம்ப்யூட்டர் கிடையாது, கால்குலஸ் கிடையாது, அவங்களுடைய மேத்லாம் வந்து ரொம்ப பேசிக், கால்குலஸ் கிடையாது, ஜியாமெட்ரி மட்டும்தான். இருந்தாலும் தேவனின் கிருபையால் அவரால் உண்மையை பார்க்க முடிந்தது. அவருடைய காலகட்டத்தில் தொலைநோக்கி, அதாவது டெலஸ்கோப் வந்து முதலாக அந்த டைமில் தான் உருவாக்கப்பட்டது. நெதர்லாண்ட்ஸில் வந்து உருவாக்கியிருக்காங்க, அவங்கக்கிட்ட பேட்டன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அந்த டெலஸ்கோப் வந்து ரொம்ப பெருசுலாம் ஒன்றும் இல்லை. கலீலியோ தான் வந்து அதை எடுத்து இன்னும் ரொம்ப திறமையாக அதை மேற்படுத்தியிருக்கிறார். அவர் வந்து அந்த லென்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு 2 லென்ஸை வச்சு இது பண்ணி அந்த தொலைநோக்கியை வந்து ரொம்ப மேற்படுத்தியிருக்கிறார். அதன் மூலமாக அவர் தான் ஃபஸ்ட்டு வானத்தை ஆராய முடிந்திருக்கு. அதுக்கு முன்னால் உள்ள டெலஸ்கோப்லாம் வச்சு நீங்கள் தூரத்தில் உள்ளதை பார்க்கலாம், ஆனால் வானத்தில் உள்ளதை கரெக்டாக பார்க்கணும்னா இந்த கலீலியோட ஒர்க்கு தேவைப்பட்டிருக்கு. கலீலியோ வானத்தில் உள்ளதை பார்த்த உடனே அவர் வந்து வெறுமையான கண்ணை வைத்து பார்க்குற இதோட வந்து பயங்கரமாக நிறைய உண்மைகளை வந்து அவர் தெளிவாக பார்த்துருக்கார் வானத்தில். ஸோ அவர் என்ன பார்த்தார்? முதல்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிளானட் வீனஸ்க்கு, அதாவது சுக்கிரனுக்கு வந்து நமது சந்திரனை போலவே வளர்பிறை தேய்பிறை இருப்பதை அவர் கண்டார்.
ஸோ அதில் என்ன பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீனஸ் பூமியை சுற்றாமல், அது வரைக்கும் இருந்ததெல்லாம் வந்து எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பூமியை தான் எல்லாமே சுற்றி வருது, எல்லா கிரகமும் சுற்றி வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீனஸுக்கு வளர்பிறை தேய்பிறை இருக்கிறது அப்படின்னா, வீனஸ் பூமியை சுற்றாமல் சூரியனால் சுற்றினால் மட்டுமே இது சாத்தியமாகும். சரியா? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து வியாழனோட, ஜூபிட்டரோட மூன்ஸை வந்து பார்த்துருக்காரு. வியாழனை சுற்றி வரும் சந்திரன்களை அவர் கண்டுபிடித்தார். ஒரு சந்திரன் இல்லை, நிறைய சந்திரன்கள் இருப்பதை, வியாழன் கிரகத்துக்கு இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பூமியை சுற்றி வரவில்லை என்பதை இதன் மூலமாக நிரூபித்தார். இதோட மீனிங் என்னன்னா, ஜூபிட்டரோட மூன்ஸ் வந்து ஜூபிட்டர் தான் சுற்றி வருது, அது பூமியை சுற்றி வரல. அப்போ வந்து சில கிரகங்கள், சில மூன்ஸ் வந்து பூமியை சுற்றி வரல, வேற ஒரு இதை சுற்றி வருது அப்படின்னு நிரூபித்தார். அதனால பூமி வந்து ஒரு மைய பகுதி இல்லை அப்படிங்கிறத இது பண்ணினார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணார்னா, சந்திரனை பார்த்துருக்காரு. சந்திரன் வந்து ஒரு சரியான மேன்மையான கோளம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட கணிப்பு அந்த காலத்தில். அவங்க பார்க்கும்போது சந்திரனை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் மூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரைட் டிஸ்க் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவர் பார்த்தம்போது தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, சந்திரனில் பூமியை மாதிரியே மலைகள் இருக்குது, பள்ளங்கள் இருக்குது, பள்ளத்தாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் கணிச்சிருக்கார். இதன் மூலமாக இது ஒரு பெர்ஃபெக்டான மூன் இல்லை, அது ஒரு இம்பெர்ஃபெக்டான மூணாக இருந்திருக்கு. அப்போது அதில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது ஒரு ஈர்ப்பு விசை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி சூரிய புள்ளிகளை கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. சன் ஸ்பாட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சன் ஸ்பாட்ஸில் என்ன அப்படின்னா, சூரியனின் மேற்பரப்பில் நகரும் புள்ளிகளை அவர் கண்டார். அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக சூரியனில் வந்து ஃபுல்லாகவே வந்து பிரைட்டாக இல்லாமல் சில இடங்களில் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிறத வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சூரியன் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் அது தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இந்த சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸ் என்ன உண்மையை வெளிக்கொண்டு வந்தது என்றால், பூமி ஒரு இடத்தில் நிலையாக இல்லை, மற்ற கிரகங்கள் பூமியை சுற்றி வரவில்லை அப்படிங்கிற இரண்டு முக்கியமான உண்மையை கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த உண்மையை வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது, அதற்கு எதிராக ரோம கத்தோலிக்க சபையிலிருந்து வந்த முதன்மையான ஆட்சேபியம் என்னன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது பாரம்பரியமாக இருக்கும், இல்லைனா ட்ரெடிஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, அந்த ரோம் கார்டினல்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வேத வசனங்களை லிட்ரலாக இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதை எதிர்த்தாங்க. ஸோ என்ன வசனங்கள் அப்படின்னா, சங்கீதம் 93:1 அதில் என்ன மீனிங் பண்ணுறாங்கன்னா, உலகம் உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அதை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கீதம் 104:5 தேவன் பூமியோட அஸ்திபாரங்களை அமைத்தார், அதை ஒருபோதும் அசைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து யோசுவா 10:13 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யோசுவா வந்து சூரியனை அசையாமல் நிற்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. கலீலியோ என்ன பண்ணார்னா, கலீலியோ அறிவியலை கொண்டு அவர்களிடம் வாதாடவில்லை, மாறாக வேத வசனத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்று வாதிட்டார். அவர் என்ன எழுதினார்னா, நமக்கு உணர்வு, பகுத்தறிவு மற்றும் புத்தியை கொடுத்த அதே தேவன் அவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கும்படி நம்மை விரும்புகிறார் என்று நான் நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம புத்தியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு, அந்த புத்தியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கிட்ட கட்டாயத்தில் நான் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொன்னது வந்து மார்க் 12:30 கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ ஷால் லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் வித் ஆல் யுவர் சோல் அண்ட் வித் ஆல் யுவர் மைண்ட் அண்ட் வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். ஸோ அது வந்து ஸ்ட்ரென்த்தை மட்டும் இல்லை, மைண்டையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, கடவுளுடைய படைப்பை நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்ம புத்தியை யூஸ் பண்ணணும்னு சொல்லி வாதிடுகிறார். கலீலியோவை பொறுத்தவரை இது அறிவியலுக்கும் விசுவாசத்திற்கும் இடையிலான ஒரு மோதலே அல்ல. கலீலியோ தனது கண்டுபிடிப்புகளை எவ்வாறு வேதாகம வசனங்களை பொருந்துகிற மாதிரி விளக்கினார் அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம். அது வந்து அவரது ஒரு லெட்டர் டு த கிராண்ட் டச்சஸ் ஆஃப் கிறிஸ்டினா அப்படிங்கிற கடிதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. சரி, நம்ம முதல்ல வந்து அவர் அந்த எப்படி வசனங்களை விளக்கினார் அப்படிங்கிறதுக்கு முன்னால் அவர் என்ன முக்கியமான கொள்கைகளை முன்மொழிந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுக்கு 2 புத்தகங்கள் உள்ளன. இதே தான் செயின்ட் பீடும் வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள் தன்னை 2 புத்தகங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்று கலீலியோ சொன்னார். வேதாகமத்தின் புத்தகம், அதாவது பைபிள், மற்றும் இயற்கையின் புத்தகம், அதாவது நேச்சர், ரைட்? ஸோ காட் வந்து நேச்சர் வழியாக ரிவீல் பண்ணப்படுகிறார். அது வந்து நம்ம சாம்ஸ் 13 பார்த்தாலே தெரியும், சங்கீதம் 13 பார்த்தா தெரியும். அதே மாதிரி
தேவன் தன்னை தன் வார்த்தைகளின் மூலமாகவும், அதாவது வேதாகமத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம வந்து சங்கீதம் 119 பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு இது சொல்கிறாரு. என்ன சொல்லுகிறாருன்னா, அந்த 2 புத்தகங்களில் ஒரு புத்தகம் வந்து பரலோகத்திற்கு எப்படி செல்வது என்று சொல்கிறது. இன்னொரு புத்தகம் கணித மொழியில் எழுதப்பட்ட இயற்கையானது. அது வந்து என்ன சொன்னதுன்னா, பரலோகம் எப்படி செல்கிறது. அது இங்கே வந்து பரலோகம் அப்படிங்கிறத வந்து அவர் வானங்கள்னு சொல்கிறாரு. அந்த இயற்கை புத்தகம் வந்து வானங்கள் எப்படி செல்கின்றன என்று சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த 2 புத்தகங்களும் ஒன்றோடு ஒன்று முரண்பட முடியாது. ஏனென்றால் அவற்றுக்கு ஒரே ஆசிரியர் இருக்கிறார். அவை முரண்படுவதாக தோன்றினால் நாம் அவற்றில் ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரொம்ப கிளியராக நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கணும்னா, தேவன் இயற்கை நேச்சர் வேர்ல்டை வந்து படைத்திருக்கிறார் இல்லையா. ஸோ அதன் மூலமாக தன்னை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது ரோமன்ஸில் படித்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் படைத்திருக்கிற அந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்வதும் இம்பார்ட்டண்ட். அதே டைமில் தேவன் தன்னை வேதாகமத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த 2 புத்தகங்களும் ஒன்றுக்கோட ஒன்று கான்ட்ரடிக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து வந்து பைபிளை வந்து நம்ம எப்படி படிக்கணும், அதாவது பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, வேதாகமம் எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அது வந்து என்ன சொல்கிறாருன்னா, பைபிள் வந்து வேதாகமம் வந்து அன்றாட மொழியில் எழுதப்பட்டுள்ளது. ஏனென்றால் அது சாதாரண மக்களின் புரிதலுக்காக அவ்வாறு எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார். கலீலியோ சொல்கிறது வந்து வேதாகமம் வந்து எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக சாதாரண மொழியில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் நேச்சர் வேர்ல்டு எடுத்துப்பட்டிங்கன்னா அது வந்து புரிகிறதுக்கு கஷ்டம். ஏன்னா அது வந்து லாஸ் ஆஃப் கிராவிட்டி, ஃபைன் டியூனிங், அதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு புரிகிறது கஷ்டம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக சொல்கிறார். அதே மாதிரி வேதாகமம் வந்து ஒரு மனித பார்வையாளரின் கண்ணோட்டத்தில் பேசுகிறது அப்படின்னு கூறுறார். அதாவது வேதாகமம் எழுதப்பட்டது வந்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்து எப்படிலாம் அப்சர்வ் பண்ணப்படுகிறதோ அதே மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்து மோசேயை தூண்டி எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து ரொம்ப ஹை லெவலில் வானத்தில் இருந்து எழுதுகிற மாதிரி எழுதலை. ஆனால் மோசே இந்த உலகத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற அப்சர்வ் பண்ணுற மாதிரி எழுதுகிற மாதிரி இது பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் அவருடைய கூற்று. ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் உதிக்கிறது என்ற வேதாகமம் கூறும்போது அது நாம் பார்ப்பதை விவரிக்கிறது. அது வந்து வானியல், இயக்கவியல் அல்லது அறிவியல் அறிவிப்பை வெளியிடவில்லை இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சூரியன் உதிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது நார்மல் மனுஷங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி உள்ள காரியம். அதை வந்து இப்போ உள்ள மனுஷங்கள் எல்லாருக்குமே தெரியும், சூரியன் உதிக்கலை, பூமி தான் சுற்றி வருது அப்படின்னு. இருந்தாலும் நம்ம அது நம்மளுடைய ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரி எழுதிருக்கோம். அதே மாதிரி தான் பைபிள்லையும் அப்படி தான் எழுதியிருக்கு. இப்போ அறிவியல் சயின்டிஸ்ட் கூட பேசும்போது வந்து சன்ரைஸ் சன்செட்டுன்னு தான் சொல்லுவாங்க. பட் அதற்காக அவங்க வந்து ரியலி அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதோட மீனிங் வந்து அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து சன்செட்டையோ சன்ரைஸையோ அந்த வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தாமல் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பூமி சுற்றி வருகிறது போது அந்த சூரியன் நம் கண்களுக்கு தெரியாமல் போகும் பொழுது வெளிச்சம் கம்மியாகிற டைம் வந்து இந்த டைம் எவ்வளோ கஷ்டம், அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அதற்காக தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தைகளை அது மனிதர்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் வேதாகமத்திலையும் அப்படி எழுதியிருக்கு. நீங்கள் ஒரு 4000 வருடங்களுக்கு முன்னால் போய் ஒரு மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ இந்த கொள்கைகளை பயன்படுத்தி நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும், ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கணும் அப்படின்னு கலீலியோ சொல்கிறார். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, பூமியை அசைக்க முடியாது அப்படின்னு நம்ம சங்கீதத்தில் வாசித்தோன்னா அதோட மீனிங் வந்து அதை வந்து நம்ம லிட்ரலாக அது ஃபிசிக்கலாக பூமியை வந்து அசைக்க முடியாது அப்படின்னு தேவன் கூறவில்லை. மாறாக கடவுளின் திட்டத்தில் அதன் நிலைத்தன்மை மற்றும் நிரந்தரத்தை பற்றி உருவகமாக பேசுகின்றன என அப்படி கூறுகிறார். அதாவது உருவகம்னா ஒரு சிம்பாலிக்காக அது வந்து பேசுது அப்படின்னு கூறுகிறார். ஆனால் இதில் மிக கடினமான வசனம் வந்து யோசுவா 10 தான். கலீலியோ வந்து அதை வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தார். என்னென்னா, அவருடைய கருத்துப்படி சூரியனோட சுழற்சி, அது வந்து சூரியன் சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த சூரிய மண்டலத்தையே இயக்கும் ஒரு இயந்திரமாக அவர் கருதியிருக்கிறார். ஸோ அதனால் வந்து அவர் வந்து அந்த சூரியனை நிப்பாட்டிட்டோம், லிட்ரலாக அவர் வந்து அதை அந்த பைபிள் வேர்ஸ் படி சூரியனை சுற்றுறதை நிப்பாட்டிட்டோன்னா பூமியோட நாள் வந்து
நீளமாகும் அப்படின்னு அவர் வந்து வாதிட்டார். இந்த காலகட்டத்தில் கலீலியோவை விட நமக்கு அதிகமான உண்மைகள் தெரியும் இல்லையா? சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ரொம்ப ப்ராக்ரஸ் மேக் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சூரியன் அதன் அச்சில் சுழல்வது பூமியோட நாளின் நீளத்தை தீர்மானிக்குது என்பதை நம்ம ரொம்ப நல்லா அறிவோம். அப்படின்னா அவர் கொடுத்த விளக்கம் தப்பு இல்லையா? ஸோ அப்போ இதை எப்படி நம்ம இந்த காலத்தில் இந்த சயின்டிஸ்ட், கிறிஸ்தவ விஞ்ஞானிகள், இறையியலாளர்கள் எப்படி இந்த யோசுவா பகுதியை சமரசம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு 4 விதமாக இது பண்ணுறாங்க. பட் நான் வந்து ஒரு 2 எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். முதல்ல வந்து இதை வந்து ஒரு குளோபல் மிராக்கிள் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் மிராக்கிள்ஸை வந்து பிலீவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ காட் கேன் டூ சூப்பர் நேச்சுரல் திங்ஸ். ஸோ இட் இஸ் நாட் அ நேச்சுரல் திங், இட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் திங். ஸோ அப்படி நம்ம தேவன் வந்து ஒரு மிராக்கிள் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று நம்ம வந்து சொல்லி முடிச்சிடலாம். இது வந்து பூமிக்கு தீங்கு விளைவிக்க முடியாதபடி. ஸோ இதோட மெயின் பாயிண்ட் என்னென்னா, பூமியை சுற்றுறதை நிப்பாட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு சன்லைட் ஃபுல் டைம் வந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? டேஸ் வந்து இதாகும். ஆனால் பூமி சுற்றுறதை நிப்பாட்டுறது அப்படிங்கிறது வந்து பெரிய டிசாஸ்டரை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சுற்றுறது நிப்பாட்டினா அவ்வளோதான் இல்லையா? அந்த உலகமே அழிஞ்சிரும். ஸோ அப்படி அழியாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத நேச்சுரலாக நிறைய பேர் விளக்க பார்த்தாங்க. இப்போ நம்ம கலீலியோ கூட நேச்சுரலாக தான் விளக்க பார்த்தார். ஆனால் இந்த வியூவை எடுக்கிறவங்க வந்து, இந்த வியூவை எடுக்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் காட் கேன் டூ சூப்பர் நேச்சுரல் திங்ஸ். அப்படின்னா அவரால் அந்த மிராக்கிள், அந்த அற்புதத்தை வந்து பண்ண முடியும். அந்த பூமியை நிறுத்துறது மூலமாக எந்தவித அழிவும் வராமல் ஒரு நாட்களை அதிகப்படுத்த முடியும். இது ஒரு அற்புதம், கடவுளால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ 2வது வியூ வந்து லோக்கல் மிராக்கிள். ஸோ இந்த வியூ வந்து என்ன அப்படின்னா, எஸ் காட் கேன் டூ எனிதிங், பட் இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மிராக்கிள் வந்து இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் மிராக்கிள். நம்ம இயேசு கிறிஸ்துவின் மிராக்கிளுக்கு அடுத்தபடியாக இந்த மிராக்கிள் இருக்குது. ஆனால் இந்த மிராக்கிளை வந்து நம்ம வேறு எந்த இடத்துலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பைபிளில் வந்து உரைக்கப்படவில்லை. அப்படின்னா இது வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக காரணங்கள் இருந்திருக்கலாம். இது வந்து ஒரு குளோபல் மிராக்கிளாக இல்லாமல் லோக்கல் மிராக்கிளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கருத்துப்படி என்ன அப்படின்னா, அந்த யோசுவா 10:12 வர்ற வார்த்தைகளோட இதை வந்து இவ்வாறாக நம்ம இது பண்ணலாம். அந்த ஹீப்ரு வார்த்தை வந்து சூரியனை நிற்கணும் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அதே இது சூரியனை பிரகாசிப்பதை நிறுத்தியது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ சூரியனை நிறுத்துங்கள் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா டே டைம் வந்து அதிகமாகும், அதாவது நாள் வந்து அதிகமாகும், சூரியனோட வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும். அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, யோசுவா இருந்த இது வந்து ஒரு டெசர்ட் மாதிரி. அந்த ஜியோகிராஃபியில் வந்து வெக்க அதிகம், ரைட்? ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு படையை வந்து பின்தொடர்ந்து போகிறீங்க அப்படின்னா, நாள் டைமில் போனீங்கன்னா, அதாவது சூரிய ஒளியில் போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கர டயர்டாயிரும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதே இது சூரிய ஒளி இல்லாமல் போனீங்கன்னா அந்த கூல்னஸில் வந்து ஈஸியாக போகலாம். அதே தான் நீங்கள் வந்து யோசுவா 10:11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து நைட் டைமில் தான் போயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பிரகாசிப்பதை நிறுத்தியது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இந்த பொருளையும் எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த லைட் இல்லாமல் அவங்க ஹீட் இல்லாமல் போகலாம், அதுக்காக யோசுவா வந்து அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது இவங்களோட கருத்து. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எப்படி தேவன் வந்து ஒரு மேகமூட்டமாக இஸ்ரவேல் மூலமாக போனாரோ, இஸ்ரவேல்களோட அந்த எக்ஸடஸில் போனாரோ, அதே மாதிரி அந்த ஒளியை மறைத்திருக்கலாம் அப்படிங்கிறது இந்த 2வது சயின்டிஸ்டோட கருத்து. இந்த இதில் எதையும் நம்ம திட்டவட்டமாக நம்ப வேண்டும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட நோக்கம் இல்லை. ஆனால் விசுவாசம் உள்ள அறிவார்ந்த மக்கள் அறிவியல் சான்றுகளை நிராகரிக்காமல் வேதாகம வசனங்களை மதிக்கிற வழிகளை எவ்வாறு கண்டறிந்துள்ளனர் என்பதே முக்கியமானது. கலீலியோவின் கதை நாம் உலகை விசுவாசத்துடனும் பகுத்தறிவுடனும் அணுக வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறது. இப்போது ஒரு நடைமுறைக்கான ஒரு பிராக்டிக்கல் கொஸ்டின். நீங்கள் ஆதியாகமத்தின் முதல் அத்தியாயத்தை படிக்கிறீர்கள். அதில் வந்து கிரியேஷனை பற்றி போட்டிருக்கு. அதையும் பிக் பேங்கையும் வச்சு உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வருது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதை புரிந்து கொள்ள, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய தகுதியானவர் யார்? இறையியல் மற்றும் ஊழியத்தில் தேர்ந்த ஒரு போதகரா, அல்லது கடவுளின் படைப்பை படிப்பதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானியா?
பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு பணிகளுக்காக மக்களை தயார்படுத்தியிருக்கிறார் என்று நான் பரிந்துரைப்பேன். கலிலியோவின் காலத்தில் பலர் ஒரு அறிவியல் விஷயத்தில் மத குருமார்களின் அதிகாரத்திற்கு முன்னுரை அளித்தனர். அறிவியலின் கண்டுபிடிப்புகள் நமது பாரம்பரிய விளக்கங்களை சவால் செய்தால், விசுவாசமுள்ள விஞ்ஞானிகளின் விளக்கங்களை நிராகரித்து இன்றும் நாம் அதே தவறை சில சமயங்களில் செய்கிறோமா? அடுத்த வீடியோவில் ஆதியாகமம் 1 முதல் 12 வரை உள்ள அதிகாரங்களை எவ்வாறு இந்த கால விஞ்ஞானிகள் விளக்குகிறார்கள் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.